Hello guys, again welcome back to my channel. நாம இப்போ recent daysல நிறைய loan applicationல loanக்கு அப்ளை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல நமக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பர்சனல் லோன் கொடுத்த அந்த 3 அப்ளிகேஷன் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் அண்ட் கம்ப்ளீட்டான டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதே சமயம் கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாடா நியோ அப்ளிகேஷன் தான். இவங்களுக்கு டாடா கேபிட்டல், கேஷி, மணிவியூ, டிஎம்ஐ ஃபினான்ஸ் அண்ட் கிரெடிட் பே இந்த மாதிரி 5 ட்ரஸ்டடான ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இதில் சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு 1,19,000 ரூபாய் லோன் அமௌண்ட் எலிஜிபிள் வந்திருந்தது. இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டார்டிங் 12 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 36 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ரீபேமெண்ட் டைமான 36 மாதத்தை செலக்ட் பண்ணும்பொழுது மாதத்துக்கு 4,125 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வந்திருந்தது. ஸோ இந்த லோன் அமௌண்ட்கான ப்ராசஸிங் ஃபீஸ்னு வர 1,499 ரூபாயும், இதில் புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்னு 198 ரூபாயும் நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போக மீதி அமௌண்ட்டான 1,17,303 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வர ஜஸ்ட் 15% தான் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். அண்ட் இந்த அப்ளிகேஷனும் ஒரு பெஸ்ட்டான லோன் ஆஃபர் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தேவையை பொறுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த லோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு டாடா கேபிட்டல் சைடு இருந்து அப்ரூவல் கிடைச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் நமக்கு இந்த லோன் கிடைச்சிருக்கு. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பிரமால் ஃபினான்ஸ் தான். இதில் கண்டிப்பாக சேலரிடு பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நாம் இந்த பிரமால் ஃபினான்ஸில் ஃபோன்பே அப்ளிகேஷன் வழியாக தான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஒருவேளை உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான பேனரை ஷோ பண்ணுவாங்க. அந்த பேனரை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நாம அதிகபட்சமாக 60 மாத டென்யூரில் கூட ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் ப்ரீ பேமெண்ட் அண்ட் ஃபோர்க்ளோசருக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. பட் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 5% வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் நமக்கு 25.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டிருந்தாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் சேலரிடு பர்சனுக்கு ரொம்பவே அதிகம் தான். அதே நேரம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு சிபில் ஸ்கோரும் 750க்கும் மேலே இருக்கணும். இதையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து இதுக்கான எலிஜிபிள் அண்ட் லோனுக்கான தேவை இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகே கேஸ், அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான லோன் அப்ளிகேஷன் ஸ்லைஸ் ஆப் தான். இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸு, சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். பட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி மட்டும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கணும். இதில் நமக்கு 1,43,900 ரூபாய் எலிஜிபிள் வந்தது. இதுல அப் டு 62,000 வரையிலும் எடுக்கிற அமௌண்ட்டை வித்தின் 1 மந்த்ல ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டார்டிங்ல ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்றை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் கண்டிப்பா 3%க்கு மேலேயே இருக்கும். பட் இந்த மாதிரி நமக்கு எலிஜிபிள் ஆகிற அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் 3% பிளஸ் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 4,317 ரூபாய் போக மீதி அமௌண்ட்டை தான் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆஃபரை ஷோ பண்ற அமௌண்ட்டை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கும் மேல இந்த ப்ராசஸிங் ஃபீஸை எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் லோன் அமௌண்ட்டா கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல நமக்கு கிடைச்ச லோனுக்கும் 25.4% அப்ராக்சிமேட்டா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. தென் 3 days கூலிங் ஆஃப் பீரியடும் கொடுத்திருந்தாங்க. இந்த 3 நாளைக்குள்ள நீங்க எடுக்கிற லோன் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. பட் இதுலயும் ஸ்டார்டிங் நாம பே பண்ண அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ரிட்டர்ன் கிடைக்காது. தென் ஸ்டாம்ப் சார்ஜஸ் இந்த மாதிரியான சார்ஜஸும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ ஓவராலா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே சேலரிடு பர்சனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஓகே கைஸ், இந்த 3 அப்ளிகேஷன்ல டாடா நியோ அப்ளிகேஷன்ல நமக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. தென் ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல இருக்க அமௌண்ட்டை நம்ம கூகுள் பேல யூஸ் பண்ற மாதிரி எங்க வேணாலும் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எவ்ரி மந்த் 5th நீங்க அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய தேவையையும் எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பொறுத்து லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.